கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே அவருடைய வார்த்தைக்கு நிறைய கவனத்தை செலுத்துவோம். கிறிஸ்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சீங்கன்னா, கிறிஸ்தவன் ஒரு போர் வீரன் இல்லையா? ஒரு யுத்த புருஷன் எப்படி யுத்த களத்துக்கு போகிற போது என்னென்ன அங்கிகளை இல்லாட்டி என்னென்ன ஆயுதங்களை தரித்துக் கொள்கிறானோ அவைகளை கிறிஸ்தவனும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். நாங்கள் சொல்லுவோம் சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லுவோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு நாள்தோறும் கிறிஸ்தவர்கள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் வேத புத்தகத்தில் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ஜெபத்துக்குள்ளாக ஜெபத்தினுடைய அடுத்த கட்டத்தின் அடுத்த பரிணாமத்துக்கு நாங்கள் கடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். வேத புத்தகம் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 65:2 யாராவது வாசியுங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். எத்தனை பேர் காமெண்ட் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு நாம் ஜெபிக்கிற போது, நம்முடைய தேவனுக்கு நாம் பேசுகிற போது நம்முடைய தேவனால் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அவர் ஒரு நபர், அவர் ஒரு நபராய் இருந்து நம்மோடு கூட நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் என்னத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதற்கான பதிலை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சபை இருந்தது. அந்த சபை மிகவும் ஒரு வளர்ந்த சபை. அந்த சபைக்கு கொண்டதாக ஒரு பெரிய வெட்டவளமான ஒரு காணி இருந்தது. இந்த காணியை சொந்தக்காரர் என்ன செய்தார்? ஒரு நாள் அந்த காணியை நைட் கிளப் கொண்டு கட்டுவதற்காக ஒரு நபருக்கு கொத்தகைக்காக அந்த காணியை கொடுத்தார். இப்போ சபைக்கு முன்பதாக நைட் கிளப் என்று சொன்னால் அங்கே பாடுவாங்க, குடிப்பாங்க, வெடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க நைட் கிளப். அப்போ சபையினுடைய ஊழியக்காரும் சரி, சபையினுடைய மக்களும் சரி, அந்த போர்டை பார்த்தாங்க. இந்த இடத்துல ஒரு நைட் கிளப் வரப்போகிறது என்ற ஒரு போர்டை எழுதி அங்கே வைத்திருக்கிறார். இதை பார்த்த போது சபை மக்களுக்கு ஒரு அச்சம். இந்த இடத்துல எப்படி நைட் கிளப் வந்தா எங்களுக்கு சபைக்கு பிரச்சனை, ஊழியத்துக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னா, சபையார் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, நைட் கிளப் இந்த இடத்துல வரக்கூடாது, நைட் கிளப் வராதபடிக்கு தடை செய்யுங்க ஜெபித்தாங்க. இப்போ ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த ஏற்கனவே நைட் கிளப் வரப்போகிறது என்ற போர்டை கலட்டிட்டு என்ன செஞ்சாங்க? கழட்டிட்டாங்க. போட்டை கலட்டு சபை மக்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னது, நைட் கிளப் கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற எங்களுடைய ஜெபமெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கேட்டுட்டாங்க. ஒரு பெரிய நம்பிக்கை சபை மக்கள். ஆனா 2-3 நாளைக்கு பிறகு இன்னொரு போர்டு அங்கே கொழுவப்பட்டதாம். இந்த குறிப்பிட்ட தினத்துல நைட் கிளப் கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். நைட் கிளப் கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். அதை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் விசுவாசிகளுக்கு ஒரு பதற்றம், இன்னும் கொஞ்சம் வேகம். இப்ப என்ன நடந்ததா? சபையில் இருக்க எல்லாரும் சொன்னாங்களா, நாங்க ஊழியக்காரோடு சேர்ந்து உபவாசத்து ஜோபம், நைட் கிளப் இந்த இடத்துல வரக்கூடாது என்று சொல்லி உபவாசம் பண்ணி ஜோபம் சொல்ல போது, ஜோபனை கொண்டிருக்கிற காலத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்கள் பார்க்கிற போது அந்த நைட் கிளப்புக்கான அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டிடம் கட்டப்பட ஆரம்பிச்சு. சபை மக்கள் ஜெபத்தை விடல. கட்டி கொண்டிருக்கும் போதே ஒரு போர்ட் போட விடலாம். ஜனவரி மாதம் 2ஆம் தேதி என்ன செய்யப்படும்? இந்த நைட் கிளப் திறக்கப்படும். இப்போ ஜனங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறார். ஆனா என்ன நடந்துச்சு? நைட் கிளப் திறக்கப்படுகிற போர்ட் போடப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, சபையில் உள்ளவங்க எல்லாரும், நாங்க இந்த வருஷம் நியூ இயர் கொண்டாட மாட்டோம். நியூ இயர்ல யாருமே புது உடுப்பு யாரும் போடாமல் நாங்க பழைய வஸ்திரம் தரித்து தான் புது வருஷத்தை கொண்டாடுவோம். ஏனென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு பதில் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். இப்போ இவங்க நைட் கிளப் 31st நைட் 21ஆம் தேதி இரவு பழைய வஸ்திரம் தரித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிச்சு பழைய வஸ்திரம் போட்டுக்கொண்டு ஆராதிக்கிறதுனால தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று நினைச்சாலும் தேவனுடைய ஜெபத்துக்கு பதில்
கொடுக்கல, தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. இதனால சபையில் இருக்க நிறைய பேர் பெடப் ஆயிட்டாங்க. பெடப் என்றால் பின்னிலை இல்லையா, பின்மாற்றத்துக்கு போயிட்டாங்க. என்ன ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து சபை சரி வராது அப்படி நிறைய பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரே என்று சொல்லி ஜனங்க என்ன செஞ்சாங்க, சபையை விட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு சிலர் குறிப்பிட்ட சிலர் மட்டும் ஜெபிக்கிறாங்க. பாஸ்டரும் கொஞ்சம் பேர் மட்டுமே தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறாங்க. சபையில ஜெபம் உடைக்கப்பட்டாயிடுச்சு. ஜெபிக்கிற மக்கள் பின்மாற்றமா போயிட்டாங்க, ஜெபத்தை விட்டுட்டாங்க. ஜெபிச்சு தான் பிரயோஜனம், ஜெபத்துக்கான பதில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்தாங்க. இப்படி இருக்கிற காலத்துல என்ன நடக்குது என்றால், ஒரு நாள் இந்த நைட் கிளப்புக்குரிய ஓனர், சொந்தக்காரர் ஒரு நாள் அந்த நைட் கிளப்புக்கு வர நைட் கிளப் வந்தால் அவர் ஒரு 3-4 மணிக்கால் நைட் கிளப்புக்குள்ள இருந்து அவங்க அந்த நைட் கிளப்ல இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறது அப்படி வழக்கம். ஒரு நாள் நைட் கிளப்ல வந்து அவர் அங்கே இருக்கிற நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர் என்று சொல்லி ஒரு நெருப்பு பத்த ஆரம்பிச்சு. நைட் கிளப்புக்குள்ள ஒரு நெருப்பு பத்த ஆரம்பிச்சு. நெருப்பு பத்த ஆரம்பிச்சது ஆல்கஹால், அதாவது நைட் கிளப்ல இருக்க சாராயம் எல்லாமே ஆல்கஹால் என்று சொல்லுவோம். ஆல்கஹால் வந்து சீக்கிரமாய் பற்றி கொள்ளக்கூடிய தன்மையுடையது. போத்தர்கள் வெடிச்சு சிதறுகிறது. இந்த நைட் கிளப் அப்படியே பத்த ஆரம்பிக்கிற போது இந்த நைட் கிளப்புடைய ஓனர் ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் இருந்தவர். அப்போ இது எரியறதெல்லாம் பார்த்த உடனே அந்த நைட் கிளப் ஓனருக்கு ஒரு பயம் வந்தது. என்ன வந்தது? பயம் வந்ததன் விளைவாக என்ன செய்யப்பட்டது என்றால், அவர் என்ன செய்கிறார் என்றால், முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு தாரும் என்று ஒரு ஜெபம் செய்கிறார். ஜெபிச்சு கண்ணை திறந்து பார்த்தா, ஜெபிக்கிறவர் நைட் கிளப்புக்குள்ள தான் முழங்கால் போட்டார். ஆனா கண்ணை திறந்து பார்க்கும் போது அவர் எங்க இருக்கிறார்? சபைக்குள்ளே இருக்கிறார். சபைக்குள்ள. அவர் சபைக்குள்ள எப்படி வந்தார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு அந்த ஓனர், அவருடைய பேர் ஜான் என்று சொல்ற ஒரு மனுஷன், அவர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அவர் இன்றைக்கு அமெரிக்கா தேசத்திலே ஒரு பிரபலியமான ஊழியக்காரர். நான் சொன்ன கதை விளங்குங்க. அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது உண்மைதான். தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது உண்மை. சபை இடத்துக்காக ஜெபிச்சது நைட் கிளப் மூடணும், நைட் கிளப்பை மூடுங்கன்னு ஜெபிச்சது. ஆனால் ஒரு நாள் வந்தது என்ன தெரியுமா? அந்த நைட் கிளப் ஓனரா இருக்கிற அந்த ஜானை ஆண்டவர் ரட்சிக்க ஒரு திட்டம் வச்சிருந்தார். நம்முடைய ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லல, ஜெபம் கேட்கப்பட்டது. நாம் எதிர்பார்க்கிற விதத்துல ஜெபத்துக்கான பதிலை கர்த்தர் கொடுக்கல. ஹல்லேலூயா. ஆனா என்ன நடந்தது? காலப்போக்கில் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த மனுஷன் அந்த நைட் கிளப் கட்டி இந்த இடத்தை ஆலயத்துக்கு கொடுத்தார். பிரபலியமான ஆலயம் கட்டப்பட்டது, பெரிய விசாலமான ஆலயம் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகரை கிறிஸ்துவத்தை கொண்டு வருகிற ஒரு சுவிசேஷகனாக, ஒரு ஊழியக்காரனாக அந்த மனுஷனை மாற்றினார். எனக்கு அருமையான தேவஜனமே, தேவன் வந்து என்னுடைய தேவன் நம்முடைய திட்டத்தை காட்டிலும் தேவனுடைய திட்டம் முற்றிலும் மாறானது. நம்முடைய திட்டத்தை காட்டிலும் தேவனுடைய திட்டம் முற்றிலும் மாறானது. நாம் எதிர்பார்க்கிற விதமாக தேவன் ஒரு நாளும் செயல்பட மாட்டார். காது உள்ளவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கிற தேவன் செயல்பட மாட்டார். ஆனால் தேவன் செயல்படுற விதம் முற்றிலும் வித்தியாசமானது. தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு தேவனுடைய திட்டத்தை நம்முடைய ஜெபத்தால மாற்ற முடியாது. சொல்லுங்க. நம்முடைய சபைக்கு வர மக்கள் நிறைய பேருக்கு கேள்வி, என்ன கேள்வி? என்ன ஆண்டவர் சொந்த காரியம் கொடுக்க மாட்டேங்கிறார்? ஏன் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கொடுக்க மாட்டேங்கிறார்? ஏன் ஆண்டவர் இதை செய்ய மாட்டேங்கிறார் என்ற கேள்வி அனைவருக்கு இருக்குது. ஆனால் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய திட்டத்தை ஒரு நாள் நிறைவேற்றி ஆகுவார், ஒரு நாள் நிறைவேற்றுவார். அவருடைய திட்டம் ஒரு நாள் நிறைவேறும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலைமுடியாகிலும் ஒரு நாளும் கீழே விழுவது இல்லை. நம்ம ஆண்டவருக்கு இடத்துல ஆராதிக்கிறோம் என்பது அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆராதிக்க வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு ஆண்டுடைய பெரிய திட்டம் இது பட்டணத்திலே நிறைவேற போகிறது. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நாம் எதிர்பார்த்தது விதத்தை காட்டிலும் தேவன் அவருடைய திட்டத்தை அவருடைய பிள்ளைகளை வாழ்க்கையை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார்.
விசுவாசி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நாளில் கூட ஜெபம் இஸ் prayer is a powerful weapon என்று சொல்றேன். ஹalleluya. prayer is a powerful weapon. ஹalleluya. ஜெபம் என்பது வல்லமை உள்ள ஒரு ஆயுதம். அசைக்காததை அசைக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஹalleluya. மாற்றாததை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம். ஹalleluya. இந்த ஆயுதத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய கையில எடுக்கணும். ஹalleluya. ஜெபம் என்ற ஆயுதத்தை எடுத்த கிறிஸ்தவன் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. ஜெபம் என்ற ஆயுதத்தை கையில எடுத்த ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு மேல் வெற்றி வரும். ஏனென்றால் ஜெபத்தை கையில எடுத்தவன் தோல்வி அடைவது இல்லை. நம்புறீங்களா? ஹalleluya. வேத புத்தகத்திலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம். லூக்கா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். ஒன்று 13 வாசிங்கள். லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இந்த இடத்திலே சக்கரியா என்று சொல்லுகிற ஒரு மனிதனை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், சக்கரியாவே பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று அங்கே வசனம் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். காமெண்ட் சொல்ல முடியும். யார் இந்த சக்கரியா அப்படி என்றால், சக்கரியா என்று சொல்லுகிற மனுஷன் ஒரு ஆசாரியன். எப்படிப்பட்ட ஆசாரியன் அப்படி என்றால், வேதத்தை வாசியுங்கள், 5ஆம் வசனத்தை வாசியுங்கள், 5, 6 வாசியுங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரின் சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவனாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பாருங்கள், இந்த சக்கரியா என்று சொல்ற மனுஷன் ஒரு ஆசாரியன். அவனுடைய மனைவிக்கு பேர் எலிசபெத். இந்த எலிசபெத்தும் சக்கரியாவும் எப்படியாம் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் மனைவி மட்டுமில்லை, கணவன் மட்டுமில்லை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள கணவன் ஆவிக்குரிய பக்கத்தில் நடந்தா மனைவி உலக பிரகாரமா நடக்கும் இல்லையா? மனைவி ஆவிக்குரிய பக்கத்தில் நடந்தா கணவன் உலக பிரகாரமா நடப்பார். இங்கே பாருங்கள், எலிசபெத்தும் சக்கரியா என்று சொல்ற 2 பேரும், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின் படியெல்லாம் நியமங்களிலாய் படியையும் குற்றவிட்டவர்களாய் நடந்து, இப்போ 2 பேரும் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி ஒரு மனுஷன் நீதிமானாக வேண்டுமானால் அந்த மனுஷன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 613 கட்டளைகளை கை கொள்ளணும். 613 கட்டளைகளை கை கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆசாரியன் என்று சொன்னால் அந்த ஆசாரியனுக்கு தோராவை தெரியணும். தோரா என்றால் 5 ஆகமம், ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிற 5 ஆகமத்தையும் மனனம் செய்யக்கூடியவனாய் இருக்கணும். 5 ஆகமத்தையும் மனனமாய் சொல்லக்கூடியவனாய் இருக்க, அவன் தான் ஆசாரியன். இன்னைக்கு ஆசாரியன் என்று சொல்ற போது, இன்னைக்கு பாஸ்டர்ஸ்மார் என்று சொல்லும் போது 66 புத்தகத்தை தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. 66 புத்தகத்துல 50வது புத்தகம் எது என்று தெரியாது, 25வது புத்தகம் தெரியாது. நிறைய பேர் இன்னைக்கு நாங்களும் பாஸ்டர்ஸ் வாக்கர்ஸ் என்று சொல்றாங்க. வேதம் என்ன சொல்றது? பழைய ஏற்பாட்டு முறைப்படி ஒருவன் ஆசாரியனா இருந்தால் அவனுக்கு வேதம் தெரியணும். வேதம் சொல்கிறது, ஆசாரியனுடைய நாவிலே வாயிலே தேவன் என்ன செய்வான்? ஜனங்கள் என்னத்தை தேடுவார்கள்? மிரக்கல் வண்டர்ஸ் தேட மாட்டாங்க. பழைய ஏற்பாடு மிரக்கல் வண்டர்ஸ் இல்ல, அற்புத அடையாளம் இல்ல, ஆசாரியனுடைய வாயிலே நியாயப்பிரமாணம் இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya, ஹalleluya. அற்புதங்களும் அடையாளங்கள் அழிஞ்சு போகும், வார்த்தை ஒரு மாத்திரம் அறியாது. ஹalleluya. அற்புத அடையாளம் அழிஞ்சு போகும், எல்லாம் கொஞ்ச காலம் தான் அற்புத அடையாளம் நடக்கும். ஆனால் வார்த்தை மாத்திரம் தான் சதா காலத்தில் நிற்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமையுள்ள வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவங்க 2 பேரும் கர்த்தரிட்ட கட்டளைகளின் நியமங்களுக்கு அடியிலெல்லாம் நடந்து எப்படியா தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்க. சொல்லுங்க ஹalleluya.
குடும்பத்துக்கு இது முக்கியம். ஹalleluya. ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும். கணவன் பொய் சொன்ன மனைவி சொல்லவே பொய் சொல்லாதீங்கப்பா, ஆண்டவருடைய வசனத்தை பொய் சொல்ல வேண்டாம்னு. ஹalleluya. களவெடுத்தா ஐயோ களவெடுக்காதீங்க, ஆண்டவருடைய வசனம் களவு செய்யாதிருப்பாயாக என்று இருக்கு. டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. சொல்லுங்க ஹalleluya. புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்குது. யாரு? அனனியாவும் சப்ராவும். அனனியா சப்ரா என்ற ஒரு குடும்பம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த குடும்பம் என்ன செஞ்சிச்சு? ரெண்டு பேரும் தேவனுடைய சமூகத்தில் அந்த நாட்களிலே மக்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம், எருசலேம் சபை இருக்கிற காலம். இப்போ இயேசு சொல்லிட்டு போனார், நான் போகிறேன், நான் சீக்கிரமாக மறுபடியும் திரும்பி வருவேன் என்று சொன்னார். இப்ப ஜனங்கள் நினைச்சாங்க போனவர் ஒரு 3-4 நாள்ல வந்துருவாரு, இல்லாட்டி 1 மாசம் 2 மாசத்துல வந்துருவார் என்ற நம்பிக்கையை என்ன செஞ்சாங்க? எல்லாரும் எருசலேம் என்ற சபைக்கு பக்கத்துல கூடி வந்து அங்கே தரித்திருந்து தேவனை துதித்து பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் அப்பம் பெற்றுக் கொண்டிருந்தாங்க. சொல்லுகிறாங்க ஹalleluya. அந்த காலத்துல சபையுடைய செலவினங்களை பார்க்கணும். சபையில இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? ஜனங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், ஜனங்களை கவனிக்கணும். அப்ப என்ன செஞ்சாங்க? செல்வந்தர்கள் காணி வச்சிருந்தாங்க, வீடு வச்சிருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? காணியை வித்து வீட்டை வித்து எங்க கொண்டு கொடுக்குறாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால அனனியாவும் சப்ராலும் தீர்மானிச்சாங்க, நமக்கு ஒரு காணி அங்க இருக்குதானே வந்தாரங்களே, அதை வித்துட்டு அதை கொடுப்போம் சபைக்கு, அதை வித்து சபைக்கு கொடுப்போம். விற்க போகிற போது என்ன நடந்துச்சு? காணிய விலை கூடிடுச்சு. 4 லட்சம் 2 லட்சம் வரும்னு பார்த்தா காணி 50 லட்சத்துக்கு வித்துருச்சு. என்ன நடந்துச்சு? 50 லட்சத்தை எப்படி அப்பா பாஸ்டர்ட்ட கொடுக்குற? 50 லட்சத்தை கொடுத்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு அனனியாவும் சப்ராலும் தீர்மானிச்சு என்ன செஞ்சாங்க? 2 பேரும் சேர்ந்துதான் கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அனனியா சொல்றாரு, நீ இன்னைக்கு சம நான் போயிட்டு சபையில பாஸ்டர் இதை கொடுத்துட்டு ஜெபிச்சுக்கிட்டு வாரேன் அப்படின்னு போறாரு. அனனியா போனா என்ன நடக்குது? அனனியா கிட்ட காணிக்கைய பேதுரு வாங்கல. பைபிள் அப்படி இருக்குது, நேரம் இல்ல அந்த பகுதிக்கு நான் போக தேவையில்லை. அனனியா கிட்ட என்ன இல்ல, காணி வித்த காசு பேதுரு வாங்கல. இவன் பேதுரு பலிபீடத்தில் நிற்கிறான், சபையில பேதுரு நிற்கிறான். சொல்லுங்க ஆமென். பேதுரு சபையில நிற்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அங்கே அனனியா வாசல் வழியா வரும்போது அனனியாவை பார்த்து பேதுரு கேட்கிறான், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்வதற்கு உன் இருதயத்தை ஏவினது என்ன? உன்னை இதயத்துக்குள்ள பொய் சொல்றதுக்கு பொய் நாவிய வைத்தது யார்? இவரத்தான் கேட்டாரு. ஐயோ பாஸ்டர், வெரி சாரி பாஸ்டர், அவர்களை பாவம் செஞ்ச ஒருத்தர மட்டும் மன்னிக்க பாஸ்டர். அந்த கேட்கிறதுக்கு நேரமே இருந்துச்சா? இல்ல. அவர் செய்தது மாத்திரமல்ல, வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கிற போது என்ன நடந்தது? சடுதியா விழுந்து மறைத்தான். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியம். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு பிறகு இயேசு கிருபைக்காக மறித்து மனிதனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்ச பிறகு நடந்த ஒரு சம்பவம். பழைய ஏற்பாடு இல்லை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்ன பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண காலத்தில் நடந்த சத்தியமான சம்பவம் அல்ல. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. சரி, அவர் தான் போனவர் காணல. என்ன நடக்குது? மனைவி போனவரை காணல, சமைச்சு வச்சு பார்த்தா சாப்பாடு காணல. போனவரை காணல, சபைக்கு போகுது மனுஷி பார்த்துட்டு வர்றது. போனா அது உள்ளுக்கு வருது. அதை பார்த்து கேட்டார், பரிசுத்த ஆவியின் மூலமா போய் சொல்றதுக்கு இதயத்தை ஏவினது என்ன? யார்? விளங்குதா உங்களுக்கு? சப்ராலுக்கு என்ன நடந்துச்சு? ஒரு சில அடக்கமண்ணம் வந்தவருடைய கால்கள் அங்க வந்து நிக்கிறது, பின்னுக்கு நிக்கிறாங்க. அடக்கமண்ணம் வந்து வெளியே நிக்கிறாங்க. மறுபடியும் இவையத்துக்கு கொண்டு போய் அனனியாவை சப்ராவை அடக்கம் பண்ணினாங்க என்று வேதம் சொல்லுது. அந்த இடத்துல அந்த காசை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க? செத்தவங்களை அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடத்த வாங்கினாங்க. அந்த காசு எத்தனை பேருக்கு விளங்கும்? ஹalleluya. இப்ப இந்த இடத்துல சக்கரியாவும் எலிசபெத்தும் எப்படிப்பட்ட குடும்பம்? கர்த்தருடைய நியமங்களின்படி நடந்து கர்த்தருக்கு நீதி உள்ள குடும்பம். சொல்லுங்க, யாருக்கு நீதி? சத்தமா சொல்லுங்க. மனிதனுக்கு நீதியா வாழணுங்கிற அவசியம் கிடையாது. சொல்லுங்க ஹalleluya. மனிதனுக்கு நீதியா வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நாம் தோத்து போவோம். ஹalleluya. அனனியாஸ் எலிசபெத்தும் சக்கரியாவும் கர்த்தருடைய கட்டளை பயந்து சோபட்டார்கள். தேவனுக்கு முன்பாக நீதியா இருந்தார். சொல்லுங்க ஹalleluya. 2025 வருஷத்துல கர்த்தருடைய கட்டளையை கைக்கொண்டு தேவனுக்கு உண்மையா இருங்க. சொல்லுங்க ஹalleluya. தேவனுக்கு பயப்படுங்க, மனுஷனை மிகைப்படுத்தாதீங்க, மனுஷனை சந்தோஷப்படுத்தாதீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி, குத்த வேண்டிய இடத்துல குத்தி சரிப்படுத்துகிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க ஹalleluya. கேட்கிறீங்களா? எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? வார்த்தை வந்து கர்த்தருடைய பட்டயம். ஹalleluya.
இப்ப அனனியா எலிசபெத்தும் சக்கரியாவும் தேவனுடைய கட்டளைகளுக்கு பயந்து நியமங்களுக்கு படி பயந்து நடந்தாலும் ஒரு வாழ்க்கையில ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறை? வாசிங்கள் அடுத்த வசனம். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவருக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? பிள்ளை இல்ல. பாருங்க, இவங்க ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிறாங்க, ஆனா அங்க ஒரு குறை இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? என்ன நம்மளோட ஜனங்க ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிறது இல்ல, குறை வந்தோட யாரை குறை சொல்றது? ஆண்டவர். ஆண்டவருக்கு உண்மையே இல்ல. விளங்குதா உங்களுக்கு? வேத வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர மாட்டாங்க இல்லையா, ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, உபவாசிக்க மாட்டாங்க, வீட்டுல ஒரு நாளும் கூட முழங்கால் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க மாட்டாங்க. ஆனா குறை வந்தோட ஆண்டவரோட வேலைக்காரங்க சொல்லுங்க. சில ஆண்டவர் நினைச்சு கொடுத்து இந்த நாய்க்குட்டி மாதிரி, பப்பி மாதிரி, பப்பி வா வா வான்னா அது பப்பி வரணும். அதே மாதிரி இவங்க ஒண்ணுமே வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, வசனத்தை நடக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சத்துருக்காக ஜெபி, சத்துருவை சினை. சொல்லியிருக்காரா சொல்லலையா? சொல்லுங்களேன். நீங்க நினைக்க என்ன பாஸ்டர் கொஞ்சம் பேர் தான் நிற்கிறோம், இவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்கு. நாளைக்கு அடுத்த கிழமை நம்ம சந்திக்க மாட்டோமோ தெரியாது. இது திஸ் இஸ் யுவர் டே. இது உங்களுடைய நாள், இது உங்களுக்கான செய்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் காலையில் ஜெபிச்சு வந்த ஆண்டவரே, இன்னைக்கு யாரை இழுத்துக்கொள்ள சித்தமா இருக்கிறோம் அவரை இழுத்துவாங்க. ஹல்லேலூயா. யாரை இழுத்துக்கொள்ளுமோ அவர் ஓரத்தை எடுத்துக்கொள்வார். ஏன்னா கொண்டு சபைக்கு ஆட்களை கொண்டு வரது பரிசுத்த ஆவியானவர் தான். வேதம் அப்படிதான் சொல்றது. இதான் சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானோட இசைந்த சபையாக நம் சபை இருக்கும். பரிசுத்த ஆவியை இழுத்துக்கொள்ளாம வந்து இங்க உட்காந்து பின்னுக்கு உட்காந்து கொட்டாய் விட்டுக்கிட்டு இல்லையா, தூங்கி கொண்டு பிஸ்கட்டை ஒட்டி கொண்டு பிள்ளைகளுக்கு நிறைய பெண்கள் அப்படிதான். ஒரு ஆவன் சொல்லாது, கை தூக்காது, அது பாட்டுக்கு அதை என்னமோ நிறைய போற வழியில கடையில பரிசு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, சாப்பிட்டு அப்படியே விட்டு போயிடும். இன்னைக்கு வந்த வசனத்தை படிச்சுக்கணும். சொல்லுங்க ராம. இவங்க வாழ்க்கையில என்ன இருந்துச்சு? ஒரு குறைவு. எப்படிப்பட்ட குடும்பம்? கர்த்தருடைய கட்டளையும் நியமத்தையும் கை கொண்ட குடும்பம் இல்லையா, கர்த்தரின்படி போகட்டான குடும்பம். ஹல்லேலூயா. ஆனா அங்க குறை இருந்த அந்த குடும்பத்துக்குள்ள இவர் ஆசாரியனாக இருக்கிறார் சக்கரியா. இப்ப குறை இருக்கிறதுனால அவர் என்ன செய்யல? ஊழியத்தை விட்டுட்டு போகல. அடுத்த வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், கவனிங்க, இப்படி இருக்க அவன் வாசிங்க, அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி, தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி, ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தான். குறை இருக்கிறதுனால ஊழியத்தை விட்டுட்டு போனா அவருடைய வேலை ஆசாரிய ஊழியத்தை செய்தான். சொல்லுங்க ராமே. அப்படி இருக்கும்போது வாசிங்கள், ஆசாரிய முறைமைப்படி, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற வெற்றியை பெற்றான். இப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு மகா பரிசுத்தலத்துக்கு போறதுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு ஆசாரியனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல சக்கரியா என்று சொல்ற ஆசாரியனுக்கு தூபம் காற்ற பணி செய்வதற்கு மகாபரிசுத்தத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் அநேக ஏற்கனவே ஒரு செய்தியில கூட நான் பேசியிருக்கிறேன். இப்போ தூபம் காட்டுறதுக்கு உள்ளே போகிற போது இவன் கிழட்டு ஆசாரியன், வயது போன ஆசாரியன். இப்ப இந்த ஆசாரியனுக்கு ஆண்டவர் சொல்ற தேவனுடைய நியமத்தின்படி சீட்டு கிடைக்கிறது, இவன் ஆசாரியத்தை பணி செய்யும். இவனுக்கு ஆசாரிய பணி நிறைவேற்றுவதற்கு அங்க என்ன செய்ய முடியாது என்றால், உதாரணமாக ஒரு தடவை உள்ளுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரையலாம், பணி முடித்து வெளியே வரலாம், அல்லது போயிட்டு வரையலாம், ஒவ்வொரு பொருளா கொண்டு வச்சுட்டு திரும்பி வரையலாம். இவர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரே தடவையில ஆசாரியத்தின் முறைமைப்படி அங்கே தூபம் காட்டுற பணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போகணும். ஒரு ஆசாரியன் உள்ள போகும், தூப கலசம் கொண்டு போகணும், நெருப்பு கொண்டு போகணும், தூப வருத்தம் கொண்டு போகணும், தண்ணி கொண்டு போகணும், இதெல்லாம் தனியா அவர் கொண்டு போய் வயது பண்ணவர். இப்போ ஏனைய ஆசாரியர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. பிள்ளைகள் இருக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, மகாபரிசுத்தத்துக்கு பிரவேசிக்கிற இடத்துல ஒரு வாசல் இருந்தது, வாசல்ல ஒரு கதவு இருக்கும்,
அந்த கதவை பிள்ளைகள் வந்து திறந்து விடாது. அது ஆண் பிள்ளையா இருக்கு. ஆண் பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளை வந்து கதவை திறக்க முடியும். ஆனால் சக்கரியாவுக்கு பிள்ளைகள் இல்லை. இப்போ அந்த படிகளை ஏறி போகும்போது கீழே நிற்கிற ஆசாரியர்கள், மற்ற வாலிப ஆசாரியர்கள் இவரை பார்த்து நகைத்தார்கள். எப்படி இவன் ஆசாரிய பணியை நிறைவேற்றுகிறான், இல்லை தூபம் காட்டுற சேவையை எப்படி இவன் நிறைவேற்ற போகிறான் என்று சொல்லி கீழே இருக்க ஆசாரியர் பார்த்து கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இவன் அழுது கொண்டே தான் எங்க போறான், ஆசாரிய பணியை நிறைவேற்ற மகாபரிசலத்துக்குள்ளே போகிறான். போகும்போது என்ன நடக்குது, இவன் உள்ளே போகிற போது அழுது கொண்டு போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, உள்ளே இருந்து எங்க இருந்து உள்ளே இருந்து ஒரு தூதன் கதவை திறக்கிறான். சொல்லுறாங்க, எங்க இருந்து கதவை திறந்தா, உள்ளே இருந்து தூதன் கதவை திறந்து சக்கரியாவை பார்த்து சொல்றான், சக்கரியா பயப்படாத, சக்கரியாவே பயப்படாதே, உன் ஜெபம். அப்ப இவனுடைய ஜெபம் என்னதுங்க, உள்ள வேணும், உள்ளே இருந்தால் எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா எனக்கு நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய தேவை எனக்கு இல்லை, உள்ளே இருந்தால். அவர் தேவதூதன் சொல்றான், உள்ளுக்கு சக்கரியாவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. மைண்ட் பாயிண்ட்க்கு வர போறோம். வாசிங்க மறுபடியும் வாசிங்க. சக்கரியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. 11 வாசிங்க. 11. தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சக்கரியா அவனைக் கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவார். இப்போ தேவதூதன் சொல்றார், என்னது, சக்கரியா, fear not, சக்கரியா பயப்படாதே, சக்கரியா உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பிள்ளை பெறுவார், அவனுக்கு என்ன பேராம், யோவான் என்ற பெயர். இப்ப இந்த பிள்ளையை குறித்து கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்றாரு. வாசிங்க 14 வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். என்னத்தினால சந்தோஷம் மகிழ்ச்சி? இவனால் பிள்ளையே இல்ல, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போவதனால அதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிறப்பு நிமித்தம் உனக்கு சக்கரியாவுக்கு வயது போன காலத்தில் ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார், அதனால உனக்கு சந்தோஷம், அநேகருக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவன் கர்த்தருக்கு முன்பதாக பாருங்க. இந்த இடத்துல அவனுடைய ஊழியத்தை சொல்றார். என்ன ஊழியம்? யோவான் சாணன் ஊழியம் என்ன? வழியை செவப்படுத்துற ஊழியம். இயேசுவுக்கு வழியை செவப்படுத்துற ஊழியம் யோவான் சாணன் ஊழியம். அவன் கர்த்தருக்கு முன்பு அவன் பெரியவனாயிருப்பான். ஏனென்றால் இவன் மூலம் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். யோவான் சாணன் அவன் கர்த்தருக்கு முன்பு அவன் பெரியவனாயிருப்பான். திராட்சை ரசம் அதுவும் குடிக்க மாட்டான். ஏன்னா அந்த காலத்துல குடியும் வெறிய இருந்துச்சு. இப்போ யோவான் சாணன் வெளிப்படுற காலம் வந்து மௌன காலம், தேவன் பேசாத காலம். 400 வருஷம் உலகத்துல தேவன் பேசாம இருந்தா, பேசாம இருந்த தேவன் முதல்ல யாரை கொண்டு பேச போறாரு? யோவான் சாணன் மூலமா பேச போறார். மௌன காலத்துல இருக்கிறாங்க. மௌன காலத்துல இருக்கிற ஆட்களுடைய வாழ்க்கை வடமுறை எப்படி? குடி வெறி ஆண்டவர் இல்லையா? கர்த்தருக்கு பயம் இல்ல. அவர் குடிச்சு வெறிச்சு கொண்டு இருக்காங்க. ஆனா ஒன்றை பிள்ளை குடிக்க மாட்டான், திராட்சை ரசம் குடிக்க மாட்டான், மதுவும் குடிக்க மாட்டான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது சொல்றாரு யோவானை சக்கரியாவை பார்த்து சொல்ற தேவதூதன், அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது எப்படிப்பட்டவனாக இருப்பான்? பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாக இருப்பான். இஸ்ரவேல் சந்ததியார் அநேகரை கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். வாசிங்க. திருப்பி இங்க உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவன் யாராயிருப்பானா? யாருடைய ஆவி? எலியா. யாரு? எலியா ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. எலியா கர்மேல் பர்வதத்தில் தனியா நின்று அக்கினி இறக்கினவர். இஸ்ரவேல் மக்களுக்காக போராடின ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி. அப்ப எலியாவின் ஆவியை உடையவனாயிருப்பான் அப்படின்னு சொல்லி வாசிங்க எடுத்து. இப்ப இவங்க யார் பேசுறது? சக்கரியாவோட யாரு? தேவதூதன் பேசுறான். இப்ப சக்கரியா பேசுறாரு. வாசிங்க. இப்ப இவர் கிழவனா இருக்கிறதோ ஒரு மனுஷி வயது சென்றவளா இருக்கிறது தேவதூதனுக்கு தெரியுமா? தெரியாது.
கவனிங்க. தெரியுமா தெரியாது? ஆண்டவர் சிலருக்கு பேசுவார். இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை ஊழியத்துக்காக எழுப்புகிறார், நீ எழுப்பித்தான் ஆகணும். ஆண்டவருடைய வேலைக்காக உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நாம என்ன சொல்றது? எனக்கு ஏதாவது ஆண்டவரே, பக்கத்துல இருக்கிற அந்த சிஸ்டர் அனுப்புவது, எனக்கு எப்படி ஆண்டவர், நான் எப்படி ஆண்டவரே அவ்வளவு தூரம் மண்ணப்பட்டி வரைக்கும் போறது? ஹலோ ஹலோ, எத்தனை பேர் கேக்குது? நான் எப்படி ஆண்டவரே? இங்க இவரோட யார் பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் வாசிங்க. ஒரு 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 அடுத்த வருஷம் பாருங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்குது பாருங்க. தேவதூதன் அவனுக்கு பிரயோஜனமாக நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரேல் என்பவர். யாருங்க இவரோட பேசிக் கொண்டிருக்கிறது? யாரு யார் இந்த காபிரியேல்? தேவனுடைய தூதர்ல பிரதான தூதன் காபிரியேல். 3 தூதர்கள், மிகாவேல், காபிரியேல் இல்லையா, லூசிபர் என்று சொன்ன இன்னொரு தூதர். இந்த காபிரியேல், சிலருக்கு காபிரியேலே வந்து சொன்னாலும் முடிங்க, காபிரியேலே வந்து சொன்னாலும் சிலருக்கு விளங்காது. எப்படி ஆண்டவரே, ஆண்டவருடைய வீட்டை கட்டுவார் தரிசனம், எப்படி ஆண்டவர் லோன் டைப்ல இருக்கு, எப்படி ஆண்டவர் வீட்டை கட்டுவீங்க? ஹலோ, எப்படி ஆண்டவரே? நான் சொல்றேன், இந்த வருஷம் நாங்க சொந்த சபையில் ஆராதிக்க போறோம் அப்படின்னா சிலர் விசுவாசிக்கிறது எப்படி? எப்படி இவருக்கு வாடகை கட்டே வழி இல்லை, எப்படி சொந்த கட்ட வாங்க போறாங்க? ஹலோ ஹலோ, எங்க வீட்டுல எது நடந்தாலும் நான் சொல்லுவேன், மனைவியை பார்த்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் செய்வார்னா செய்வார், செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டார். சொல்லுவாரு. எத்தனை நம்புறீங்க? சிலர் வந்து இந்த வருஷம் அந்த என்ன சொல்றது, அளவாங்க கடப்பாறையை போட்டு நம்பி தான் சிலர் ஊழியத்துக்கு அழைக்கணும். கடப்பாறையை நம்பி போட்டு நம்பினாலும் சிலர் நம்ப மாட்டான், வணங்க மாட்டான். கடப்பாறை வளைஞ்சிடும். எப்படி ஆண்டவரை நான் செய்யறது? இவர் சொல்றாரு, இவர் ஆண்டவர் யாருக்கு கதை சொல்றாரு? சக்கரியா காபிரியேல் தூதனுக்கு, எப்படி ஆண்டவரை நான் கிழவனா இருக்கிறேன், எப்படி ஆண்டவரை நான் வயது சென்றவனா இருக்கிறேன், எப்படி ஆண்டவரை மனைவி வயது, அது ஓம் பிரச்சனை. எப்படிங்க? அது யாருடைய பிரச்சனை? நான் சொல்ல, இந்த வருஷம் நம்முடைய சிஸ்டர் யோகேஸ்வருடைய பிள்ளையை இந்த வழிபாடு ஒப்புப்படுவோம். இது என்னுடைய விசுவாசம். அது அவங்க விசுவாச கத்த செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே அது நம்பணும். சபைக்கு வரும்போது இந்த வருஷம் என்னுடைய பிள்ளைகளை வெளிவிடுத்த ஒப்புப்படுப்போம் நம்பர். ஹalleluya. எப்படி என்ன ஆண்டவரே, புருஷ வீட்டிலே தங்க மாட்டேங்கிறார், அவர் குடிகாரன், அவன் வந்து ஒரே பிரச்சனை, ஆண்டவரே அவன் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? பிள்ளை எங்க வெளிவிடுத்த ஒப்புக்கொடுக்கும்? நான் சொல்றது சரியா தவறு? கர்த்தர் பேசினா செய்வாரு. இப்ப அவர் சொல்றார், நான் கிழவன், என்ன ஆண்டவரே இல்லையா, மலரண்டி ஆண்டவர் பேசுறாரு, நீங்க சுவிசேஷ ஊழியத்துக்கு போங்க. உங்க பாஸ்டர் கால் வருத்த மாதிரி பாஸ்டர் நடக்கிறாரு, பாஸ்டர் எவ்வளவு தூரம் தான் பாஸ்டர் அவன் கால் வருத்தத்தோடு நடந்தா, சுவிசேஷத்துக்கு நடந்தா, அந்த கால் என்ன செய்ய திரும்ப வாழ்க்கையிலே வலிக்க எங்களுக்கு விளங்கு. நான் முந்த நாள் வந்து கொழும்புக்கு போயிருக்கேன். கொழும்புல இஸ்லாமத்துக்கு அதிபருடைய வீட்டில் ஒரு மரண வீடு. அப்போ அங்கே போய் விடிய விடிய அவரோட உட்கார்ந்து இருந்துட்டு 2 மணிக்கு தான் நம்மளுடைய சர்ச்சுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் பண்ணோம். வந்துட்டு சரியா 3:30 மணிக்கு திரும்ப கால் வந்தது. எழுப்பி ரெடியாகி ரத்னபுரைக்கு போகணும். என்னுடைய இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் வந்து ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட், ரத்னபுரம் மாவட்டத்துக்கு நான் பொறுப்பாளர். போனா இப்போ போகும்போது காலேஜ் ஜெபம், காலேஜ் ஜெபம் நடந்துச்சு. காலேஜ் ஜெபம் போய் கொண்டிருக்கு, நான் கேட்டு கொண்டிருக்கு போறேன். கொஞ்சம் நித்திர போடுவோன்னு பார்த்தா நித்திர வரவே மாட்டேங்குது. சரி போய் அங்கே காலையில் 9 மணிக்கு கிளாஸ் முடியும் போது 4 மணி முடிஞ்சு வரும்போது காரில் ஏர்போர்ட் வரைக்கும் காரில் வரலாம். நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தால் பஸ் ஏற போகிறேன். ஏர்போர்ட் வரைக்கும் தூக்கி கொண்டு போவோம். நல்ல நித்திரம் நடி கொண்டு போச்சா என்ன நடக்குது? மழை பெஞ்ச என்ன பாசன்னா, வாழ்க்கையில முத பார்த்த ஒரு வாகனம் தான் என்னது, அப்படியே இந்த ஓட்ட கூரையில ஒழுகுமே தரன்னு அப்படியே தரன்னு ஓடுது. எனக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் மேல ஒழுகுதா, எனக்கு மட்டும் ஒழுகுது. நான் என்ன செஞ்சேன், சீட்ல ஒரு கிழிச்சு உட்காந்து இன்னைக்கு உட்காந்து மழை வேற நாளை இங்க வந்தாலும் இங்க நாளைக்கு கூட வரணும். இப்போ அது ரத்னபுரையில இருந்து ஏர்போர்ட்டுக்கு வர வரைக்கும் ஒரு 5 மணி நேரம் இந்த மழை எங்கேயுமே விடும்.
அப்ப ஏசி பஸ்ல ஏறினா ஏசி பஸ்ல மழைன்னு பார்க்கலாம், அவன் ஃபுல்லா வச்சிருக்கான் ஏசி. இப்போ என்னுடைய சீட் கிடைக்கல. நான் புக் பண்ண 45 சீட், அதில் ஒரு உட்காந்து நல்லா நிற்கிறேன். அதுக்கு பக்கத்துல ஒரு சீட் இருக்கு. இந்த சீட்டை கேட்டா அவனை கேட்டா அவனோட சண்டை பிடிப்பான்னு அவன் சொல்றான். அவன் சீட்டை கேட்டு அவனோட சண்டை பிடிச்சு எவ்வளவு சாட்சி இறக்கிறத காட்டும் கிடைக்கிற சீட்ல உட்காந்து வரும். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து 6வது தினம் மத்திய பிரசங்கம் பண்ணிக்கணும். எத்தனை பேருக்கு விளங்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் வேகமா வாழணும்னு நினைச்சு உங்களை கூட்டி கொண்டு தான் வாழ போறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சூழ்நிலை பார்க்காதீங்க. இல்லையா, வயது போயிடுச்சு இல்லையா, அவங்க ஒரு ஜெபம் பண்ண சொல்ல, எப்படி பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஜெபிக்கவே வராது பாஸ்டர். சில விசுவாசிகள் சொல்றது ஜெபத்தில் அட்டவணை போட்டோம்னா என்னது, எப்படி பாஸ்டர் திடீர்னு நீங்க சொன்னா நாங்க எப்படி பாஸ்டர் ஜெபிக்கிறேன், இது என்ன இது பெரிய மழையை பறக்கிற வேலை தானே. அதனால ஜெபத்தை இல்லாம ஆக்கிடுவோம். ஒன்னு நம்ம ஜெபம் போடுற அன்னைக்கு சேர்ச்சுக்கு வர்றது கட்டடிக்கிறேன். ஆமென். நீங்க மழை நாள நிறைய பேர் சேர்ச்சுக்கு வரல, லைவ்லயே பார்ப்பாங்க. மழை நாள சில பிள்ளைகளை வச்சுட்டு வராம அது வேற பிரச்சனை இருக்கு. இது மழை எத்தனை பேர் சமைக்காம இருப்பாங்க. மழை பாஸ்டர் நாங்களாம் பட்டினி சொல்லுவாங்க. கடைக்கு போகாம இருப்பாங்களா நீங்க மழை நாள மழைக்கடி வாங்க வீட்டை விட்டு ஓட்டுல சரியான தண்ணி பாஸ்டர் எங்க வீட்டுல பாஸ்டர் முழங்கால் மட்டும் நிக்குது. எனக்கு தெரியும், நானும் போயிட்டு வாங்க இல்லையா. நீ கடைக்கு போய் சாமான் வாங்காம இருப்பாங்களா? சர்ச்சுக்கு போய் மழை பாஸ்டர் சரியான மழை, நாளைக்கு வேலை திங்கக்கிழமை இல்லையா, ஓட்டி 500 ரூபாய் சம்பளம் கிடைக்காது இல்லையா, 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்காது. போகாம இருப்பாங்களா? போய்தா நம்ம சாக்கு போக சொல்றோம். என்ன சொல்றோம்? எப்படி ஆகும்? இப்ப இவருக்கு என்ன நடக்குது பார்க்க போறீங்க. அதான் முக்கியமான செய்தி. வாசிங்க. உன்னோடு பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் எப்படி வந்தாரு? கவனிங்க எல்லாரும். தேவதூதன் என்று சொல்றவங்க வந்து ஒரு ரோபோ மாதிரி. ரோபோ எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ரோபோவுக்கு டைமிங் கொடுக்கணும் இல்லையா, ரோபோவுக்கு செட் பண்ணணும். தேவதூதன் நினைச்ச மாதிரிலாம் வரையல, தேவன் சொன்னா மட்டும்தான் இறங்கி வரலாம். இப்ப தேவதூதனை அனுப்பினது யாரு? தேவன். ஆமென், நல்லதுங்க. அழகா சொல்றான் காபிரியேல். என்ன சொல்றான்? உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். என்ன செய்து? குட் நியூஸ். பிள்ளை இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, அதனால உனக்கு ஒரு பிள்ளைய நான் கொடுக்க போறேன். இந்த பிள்ளை இல்லாம ஒரே அழுகிற, இல்லன்னு அழுகிற, உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போறேன் அப்படிங்கிற குட் நியூஸ். அத சொல்றதுக்கு அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்றேன். அடுத்த வருஷம் என்ன அழகா சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, தகுந்த காலத்தில் சத்தமா நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசிக்காதபடியினால். என்ன சொல்றாரு சொல்லுங்க? இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ என்னவா இருப்பாய்? சத்தமா பேசக்கூடாத ஊமையா இருப்பாய். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை அனுப்பினால் வார்த்தை வர்ற வார்த்தை நலமானதை செய்யாமல் வெறுமனவே அவர்களுக்கு திரும்பி நம்புறோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ இவருக்கு நியாய பிரமாணம் தெரியும். யாருக்கு? சக்கரியாவுக்கு. நியாய பிரமாணத்துல வேதத்துல இருக்குது, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் என்ற மனுஷன் அழைக்கும் போது ஆபிரகாம் பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவேன்? வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. வாக்கு பண்ண தேவன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா? எத்தனை நிறைவேற்றினார் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்னதை நமக்கு செய்வார் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர்கள் அண்ணாளுடைய கற்பத்தை திறந்தார்? ஆண்டவர் கண்ணாளுக்கு சொன்னதை செய்தாரா செய்யலையா?
செய்தார். ஆனா அவர் நம்பல. சொல்லுங்க ஆமென். நியாயப்பிரமாணம் தெரிந்திருந்தோம். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்ன செய்யல? வசனத்தை என்ன செய்யல? விசுவாசிக்கல. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை விசுவாசம் இல்லை. சொல்லுங்க ஆமென். நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு ஒரு தடை விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இவன் விசுவாசிக்கல. இவன் என்ன செய்யல? விசுவாசிக்கல. விசுவாசிக்காதனால ஆண்டவர் சொல்றார், தூதன் சொல்றான், நீ விசுவாசிச்சாலும் சரி விசுவாசிக்காட்டி சரி என்ன நடக்கும்? தகுந்த காலத்தினுடைய வார்த்தை சத்தமா தகுந்த காலத்தில் நிறைவேறும். நிறைவேற வரைக்கும் அந்த வார்த்தைக்கு விரோதமா முறுமுறுக்காத. சொல்லுங்க ஆமென். என்ன செய்யாத? நான் கிழவன், என் மனசு கிழவி, எனக்கு எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி ஆண்டவர் செய்வாரு? ஹல்லேலூயா. என் வீடு ஓட்ட வீடு, எப்படி இந்த வீட்டை கல்வீடா மாற்றுவாரு? எப்படி செய்வாரு? அப்படி செய்வாரு, இப்படி செய்வாருன்னு குழம்பாத. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பாசுங்க, குழம்பாதீங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் தகுந்த காலத்து வார்த்தைய தகுந்த காலத்து வார்த்தை பக்கத்துல சொல்லுங்க. வார்த்தை தகுந்த காலத்து வார்த்தை நிறைவேறும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலருக்கு கட்டாயம் பூட்டு போட்டுதான். யோவான் சொன்ன மாதிரி வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் நீ வாயை மூடிக்கிட்டே இரு. எவ்வளவுதான் வார்த்தையை கேட்டாலும் நம்மளுக்கு விசுவாசம் இல்லை. எவ்வளவு கேட்டாலும் விசுவாசம் இல்லை. இல்லையா? ஒரு சம்பவத்தை காண்பிக்கிறேன். எபிரேய புத்தகத்தில் இருக்குங்கள். எபிரேய புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போறவன் மேல ஆண்டவருடைய ஆத்மா பிரியமாய் இராது. அடுத்த வசனத்தை வாசிங்கள். நாமோ கெட்டு போகாமல் கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற விசுவாசிகளாய் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ மேல் பகுதியில பின்மாற்றத்துக்கு போறவங்களை பத்தி சொல்லிட்டு 11ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல என்ன சொல்றார்? வாசிங்க 11:1. விசுவாசமானது நம்பப்படாத உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே யார் முன்னோர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இல்லையா? தாவீது, தானியேல், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சீசர்கள். இந்த புத்தகத்தில் நிறைய சாட்சி இருக்கு. சொல்லுங்க ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர்? நம்முடைய ஆண்டவருடைய பேர் என்ன? மோசே அழைச்சி ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், மோசே எத்தோருடைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறார், இல்லையா? எத்தோருடைய ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும் போது மோசே தேவன் சந்திக்கிறார். எங்க சந்திக்கிறார்? முச்சனை நடுவிலே சந்திக்கிறார். சந்தித்து சொன்னார், மோசே, என்னுடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே ஆரோட்டிக்கு நிமித்தம் கூக்குரல் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடுறாங்க, நீ போய் அந்த ஜனத்தை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. மோசே ஒரு கொலைகாரன். எங்க வச்சு கொலை செஞ்சார்னா, எகிப்தில இருக்கிற போது இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் சண்டை வரும்போது எகிப்தியரை கொண்டு போயிட்டார். இந்த விஷயம் தெரிய வந்த பிறகுதான் அவர் அங்கே இருந்து இங்க எத்ரோ வீட்டுக்கு ஓடி வர. சொல்லுங்க ஆமென். அது கர்த்தருடைய திட்டம். அப்படி இருக்கிற போது பிரியமான தேவஜனமே என்ன நடக்குது? ஆண்டவர் மோசேயோட பேசுறார். மோசே கேட்கிறான், உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? உங்களுடைய பேர் என்ன? என்னன்னு சொல்லணும். உதாரணமா, நீ போ, நான் உன்னை அனுப்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் தோராவை தெரிஞ்சவங்க, இல்லையா? வாக்குத்தத்தத்துக்கு வசனம் தெரிஞ்சவங்க, தோராவை குறித்து அறிவு இருக்கிற மக்கள். அவங்க கேட்பாங்க, உன்னை அனுப்புனது யார்? எங்களை கூட்டிட்டு வர சொன்னார். சரி, நல்ல விஷயம் தான். உன்னை எங்கிட்ட அனுப்புனவர் யார்? ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே. சத்தமா ஏசுங்க, சத்தமா. எங்களோட வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் வாசிக்கும் போதும் நிறைய பேர் பைபிள் வாசிக்கும் போது எதுல வாசிப்போம்? கண்ணுல வாசிப்போம். கண்ணுல பைபிள் வாசிக்கூடாது. வாசிக்கும் போது எங்களோட சத்தம் எங்களோட காதுல கேட்க வாசிக்கணும். சொல்லுங்க. அதனால தான் இந்த தியோஸ் மீடியா பைபிள் எல்லாம் கொடுத்துருக்கோம்.
ரேடியோலாம் எத்தனை வீட்டில் தியோஸ் மீடியா பைபிள் வசனம் கேட்குறீங்கன்னு கேட்டா ஒருத்தர் கேட்க மாட்டோம். அதில் பாட்டு கேட்குறோம் பாஸ்டர். அவன் 500 1000 2000 3000 செலவழிச்சு அதில் ஒரு சிப்பை போட்டு கொடுத்துருக்கான் பைபிள் பாடம். ஆதியா புத்தகம் வர்ற கிழமையில் வருவாங்க உங்களுக்கு டெஸ்ட் வைக்க. கட்டாயம் பைபிள் வாங்க அவ்வளோ பேருக்கு பரீட்சை நடக்கும். எத்தனை பேர் வீட்டில் ரேடியோ இருக்கு இல்லைன்னு எனக்கு தெரியாது. அடுத்த கிழமை வந்து அவன் வரும்போது ரேடியோவோட வந்து காட்டுற ரேடியோ நீ கேட்டு முடிச்சிருந்தா அடுத்த படத்துக்கான சிப்பை போட்டு கொடுத்துட்டு போவோம். காது உள்ளவர்கள் ரேடியோ தேடு இல்லையா? ஒரு வெள்ளி காசு தொலைச்சிட்டு ஒரு பெண் தேடுங்க மாதிரி நீங்களும் போய் தேடுங்க. ரேடியோவை இங்கத்தான் வச்சேன் இங்கத்தான் வச்சேன் இங்கத்தான் வச்சேன்னு தேடுங்க. அவன் கிடைச்சு ரைட் ஓகே. இப்போ என்ன நடக்குது? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். மேகம் போன்ற இத்தனை திரளான 11ஆம் அதிகாரம் முழுக்க வார்த்தை யார் இருக்கிறா? விசுவாச வீரர்கள் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இல்லையா? அதுக்கு பிறகு நம்ம இஸ்ரவேல் மக்கள், மோசே, அதுக்கு பிறகு ஒவ்வொரு ராகாம் இல்லையா? யோசுவா, அநேக விசுவாச வீரர்கள பட்டியல் இருக்கு. அந்த விசுவாச வீரர்ல அற்புதம், அந்த விசுவாச வீரர்களுக்கு அற்புதம் செஞ்ச தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம். கேட்கிற போது கேட்டோம், கவனமா சொல்லுங்க. அந்த விசுவாச வீரர்களுக்கு அற்புதம் செஞ்ச தேவனத்தை நாமும் சத்தமா ஆமென். அவர் இருக்கிறவராகவே I am the Lord. Hallelujah. நான் இருக்கிறவராகவே. அவருக்கு பேர் என்ன? ஆதியும் அல்பா ஒமேகா. அல்பா ஒமேகா. அவர் தான் ஆதியும் அவர் தான் அந்தமும் அவரே தான். சொல்லுங்க ஹalleluya. உலகத்தின் ஆரம்பமும் இந்த புத்தகத்துல தான் இருக்குது. உலகத்தின் முடிவும் இந்த புத்தகத்துல தான் இருக்கு. உலகத்தின் ஆரம்பம் எந்த புத்தகத்துல இருக்கு? ஆதியாகமத்தில். உலகத்தின் முடிவு உங்களுக்கு விளங்குதா? அல்பா ஒமேகா. ஹalleluya. வெளிப்படுத்தல எழுதப்பட்ட அவ்வளோ தீர்க்க தரிசனம் உலகத்துல நிறைவேறும். சொல்லுங்க ராமே. எல்லா முத்திரையும் உடைக்கப்படும். ஹalleluya. உடைக்கப்பட்டு தான் இந்த உலகத்துல நியாய தீர்ப்பு வரும். எத்தனை பேர் விசுவாசம்? ஆண்டவர் எதிர்ச்சியாய் தற்செயலா என்ன சொல்லுங்க? தற்செயலா செய்கிறவர்களை திட்டமிட்டு செயல்படுகிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. என்ன நடந்துச்சு? தகுந்த காலத்தில் நிறைவேறாத வார்த்தை இவ்வளோ பேரை குறித்து தெரியும் இருக்கு. தானியேலை குறித்து தெரியும். சாக்ராத் மேஷாக் அக்கினி நெருப்புல போட்ட போது சொன்னாங்க, எங்களுடைய தேவன் எங்களை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாவிட்டாலும் சரி எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்கும் சொன்னாங்க. ஆண்டவர்களை அவர்களை காப்பாற்றினால காப்பாற்றலையா? சத்தமா? அப்ப அவர்களை கட்டுவோம் செஞ்ச தேவன் நம்ம கட்டுவோம் செய்வாரா? எத்தனை நம்புறீங்க? தகுந்த காலத்தில் கர்த்தருக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவா. சகரியாவுக்கு என்ன நடந்தது? தகுந்த காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை விசுவாசிக்கப்படியான ஊமையா இருந்தான். இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினால் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவர். வாக்கு மாறாதது, பொய் இல்லையா தேவன். அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் அல்லவே அல்ல. அவர் தேவாதி தேவன். வாக்கு பண்ணின வாக்கை நிறைவேற்றுவார். நாங்க என்ன செய்யணும்? அவர் நிறைவேற்றுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சத்தமா விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தில் நீதிமான் விசுவாசத்தில் நீதிமான். இந்த ஆண்டு 100 ஆத்துமாக்களை எனக்கு தருவார். நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. 3 கிறிஸ்தவர்களை தருவார். விசுவாசிக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ரத்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கு. இந்த வருஷம் 5 வகுப்புகளை ஆரம்பிக்க விசுவாசிக்கிறேன். நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க? தகுந்த காலத்தில் வார்த்தை தான் நிறைவேறும். வார்த்தை அனுப்பினா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. வார்த்தை மூலம் அற்புதம் நடக்கும். ஹalleluya. பிரியமான தேவ ஜனமே, தகுந்த காலத்தில் நிறைவேறாத வார்த்தை விசுவாசிக்காதனால சக்கரியாவுக்கு என்ன நடந்தது? என்னவா இருந்தான்? ஊமையா இருந்தான். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. ஹalleluya. என்ன நடக்குது? கர்ப்பவதியாகி அவன் பிள்ளை பெறுகிறான். பிள்ளை பெறுகிறான். உள்ள பிறந்த பிறகு வாசிங்கள் 61வது வசனத்தை வாசிங்கள். 60 வசனம். லூக்கா 1:60. அப்பொழுது அது தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான்
பேர் வைக்கணுங்கிறது யாருக்கு தெரியாது? எலிசபெத்துக்கு தெரியாது. ஏன்னா எலிசபெத் வந்து சொல்லல, சொல்லல, சொல்லிதான் தெரியாது. அடுத்த வசனம். அன்றைக்கு பேர் வைக்கும் போது உறவுல சொந்தக்காரர்கள் பரம்பரையில் யாராவது அப்படி ஒரு பேர் வச்சிருந்தா பேர் வைப்பாங்க. இவருக்கு அந்த பேர் இல்லையே என்று சொல்லி அது வரைக்கும் ஒரு பேசாம தான் இருக்காரு. உள்ள மறந்த பிறகும் பேர் வைக்க வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு? சைகளை அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா? சைகையில அவன் சைகையில தான் கேட்டாங்க. சைகளை கேட்கும் போது வாசிங்க, எழுத்து பலகை. எது எழுத்து பலகை? நம்ம ஸ்கூல்ல நம்ம ஆரம்ப காலத்துல எழுத்து பலகை என்ன பேர்? என்ன? ஸ்லைட். ஸ்லைட் சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஸ்லைட்லாம் இல்லை, இப்ப நேரடியா கம்ப்யூட்டர், நேரடியா போன் இல்லையா? எழுத்து பலகை எங்க? இப்ப பிள்ளைகள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க போன். ஸ்கூல்ல போற பிள்ளைகள் டீச்சர் கற்று எழுதி கொடுத்தார், போன வந்தாங்க. என்னதுக்கு? டீச்சர் கற்று கொடுத்துருக்கான். ஏற்கனவே இன்டர்நெட்ல கற்று இருக்கு. அங்க சொல்ற ஈடுதா கோப்பி விளங்குதா? கிரியேட்டிவ் மனசு நிறைய பேருக்கு இல்ல. கிரியேட்டிவ் மைண்ட். புத்தகத்துல பாடம் இருக்கு, அதை வாசி கற்றுள்ள ஒரு மைண்ட் இல்ல. எதை வச்சு கற்று அடிக்கிற? போன். இப்ப எழுத்து பலகை வாங்கி வாசிங்க. யோவான் என்று எழுதினார். பாருங்க, இவன் பேர் யோவான் என்று எழுதினாராம். அடுத்த வருஷம் சொன்னார் பகுதி. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். சொல்லுங்க ராமன். இப்போ எலிசபெத் சொன்ன பேரையே சொல்லிட்டார். யோவான் என்று சொன்னதால எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். வாசி. உடனே அவருடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினார். சொல்லுங்க ராமன். சிலருக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வருவார். உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய ஆண்டவருடைய ராஜ்யத்தோட பயன்படுத்துவேன், உனக்கு ஒரு பெரிய வேலை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வருவாரு. நம்மளனா என்ன இந்த வசனம் சொல்றது? நாவை கட்டி போடுவார். நாவை கட்டுவார். எத்தனை பேருக்கு வேலை? ஆமென். வசனம் நிறைவேறி புள்ள பிறந்து, அது சொன்ன பேர் என்ன? யோவானுக்கு சொல்றார். சக்கரியால 1:11 சொல்லப்பட்டிருக்கு. என்னது? உனக்கு ஒரு உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு யோவான் என்று. அந்த வார்த்தை நிறைவேறு வரைக்கும் யோவான் எப்படி இருக்கிறாருங்க? சக்கரியா ஊமையா இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். ஆமென். உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் சொன்னதை செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்? எப்ப விசுவாசிக்கணும்னா, அதாவது சூழ்நிலை நமக்கு சாதகமா இருந்தாலும் விசுவாசிக்கணும், இல்லாட்டி விசுவாசிக்கணும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைக்குள்ள இல்லை. நம்முடைய ஆண்டவர் நேரத்துக்குள்ள இருக்காரா? ஆமென். அதனாலதான் நம்ம நேரம் பார்க்கறது இல்லை. 8:55 ராகு காலம், 8:59 நல்ல நேரம் இல்லையா? நேரத்தை படைத்தவர் தேவன். நாள் சில வீட்டுக்கு போனா செவ்வாய்க்கிழமை டீ கொடுக்க வேண்டாம், அன்னைக்கு கூட கொடுப்போம். கிறிஸ்தவன் அப்படி இருக்கா? அன்னைக்கு சில வீட்டுல வியாழக்கிழமை கொடுக்க மாட்டாங்க, புதன்கிழமை பாஸ்டர் நாங்க யாருக்கும் தண்ணி கொடுக்க மாட்டோம் பாஸ்டர். பைபிள் அப்படி இருக்கா? அப்படி புதன்கிழமை யாரும் வீட்டுக்கு பாருங்க தண்ணி கொடுக்காத. சில சொல்லுவாங்க 6 மணி ஆச்சு பாஸ்டர், 6 மணிக்கு பிறகு பாஸ்டர் நாங்க யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம். ஹலோ ஹலோ ஹாய். சில பிள்ளைகள் 6 மணிக்கு பிறகு எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்? வேய் பிடிச்சு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிறோம், நாம என்ன செய்யல? இன்னும் ரட்சிக்கப்படல. இல்ல சாப்பாடு 6 மணிக்கு பிறகு மாமிச சாப்பாடு கொண்டு போக பயம். சில வாங்கிட்டு வந்தாலும் கேட்பாங்க, கொடுத்து பண்ணுங்க சாப்பிட விசிறும். ஏன்? அது மட்டும் பேய் வரும். ஆணி துண்டு கறி துண்டு வச்சு பாருங்க. அவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே, செத்தவா காதுள்ளவர்கள் இருக்கிறவராகவே. அவர் எப்பயாவது மாறி இருக்காரா? மாறினது யாரு? மறந்துறது நம்ம தான். சொன்னதை ஒரு நாள் செய்யாம இருக்க மாட்டேன். சொன்னவர் சொன்னபடி செய்வார், சொன்ன நேரத்தில் செய்வார். நம்புறீங்களா?
ஹல்லேலூயா. அவர் காலத்துக்குள்ள இல்லை, நேரத்துக்கு இல்லை, அளவிலே இல்லை. எவ்வளவு பெரியவர் ஆண்டவர், எவ்வளவு பெரியவர். வானம் சிங்காசனம், பூமி. வானத்துக்கு பூமிக்கு உயரம் கண்டுபிடிச்சிருக்கா சயின்ஸ்ல எவ்வளவு நாளைக்கு இல்ல. அவர் கண்டுபிடிச்ச சொல்லலாம் இவ்வளவு பெரிய உயரத்துல எத்தனாயிரம் அடி கிலோமீட்டர் தூரத்துல தேவன் உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? உயரத்திலும் அவர் இல்லை. அவர் பொருளுக்குள்ளும் இல்லை. என்ன பொருள்? கல்மண், சிமெண்ட், அதுக்குள்ள இருக்கார் அவர். அதனால நான் கல்மண் சிமெண்ட் பயன்படுத்தி அவர் உருவாக்குறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலாக அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, கிரியேட்டர், அல்லது சிருஷ்டிகர். உலகத்தை படைத்தவர் அவர். சொல்லுங்க, படைத்தவரை ஒருவனும் படைத்தவனை படைப்பு படைக்க முடியாது. படைத்தவனை படைப்பு நாம் எல்லாருமே படைப்பு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தில் இருக்க மிருக ஜீவன் கடப்பொருள் எல்லாத்தையும் ஆதியாகமம் 1 எல்லாத்தையும் படைச்சார். அவர் படைக்காத ஒன்றுமே. 2ஆம் அதிகாரத்தில் ஆணையும் படைச்சார், பொண்ணையும் படைச்சார். அவருக்கு தேவை சகல நன்மையை படைச்சார். எல்லாமே அவர் தான் படைச்சார். அப்போ படைத்தவனை படைப்புகள் படைக்க முடியாது. படைத்தவனுக்கு படைப்பு கீழ்படித்த ஆசீர்வாதம் கிடைக்கும். விளங்குறவங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தகுந்த காலத்தில் நிறைவேறும் வார்த்தை என்ன செய்யுங்க? விசுவாசிக்காட்டி என்ன நடக்குங்க? அவரும் உண்மையா இருப்பார், நம்மளும் உண்மையா தான் இருக்கும். அதனால ஆரம்ப காலத்தில் எங்க சபைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீட்டில் பேச மாட்டாங்க. பிள்ளைங்க கணவன் மனைவி வார் பேசிக்க மாட்டாங்க. ஏன் பேசிக்க மாட்டாங்கன்னா, யாராவது அன்னைக்கு வாய் தகராம அன்னைக்கு வீட்டு சர்ச்சுக்கு வந்தா அன்னைக்கு வெளிப்படுத்தும். ஆமென். அன்னைய சப்ரால் புதிய பாட்டு சபையில தான் மறிச்சாங்க. அதே மாதிரி கர்த்தர் நம்முடைய சபையில வெளிப்படுத்தார். அப்போஸ்தலர் நாட்கள் வெளிப்பட்ட அதே பரிசுத்த ஆவி நம்முடைய சபையிலும் வெளிப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க, பதிலும் ஜெபத்தை மட்டும் கேட்டிருக்க மாட்டார், பதிலும் தருவார். தரும்போது அவர் தர்ற பதில் வித்தியாசமாக இருக்கும். நாம எதிர்பார்த்த விதமா தரமாட்டார். ஒரே ஒரு காரியத்தை நாமத்துக்கு வரணும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தேசத்துல வாலிபன், அவன் என்னுடைய தகப்பனுடைய வியாதி நிமித்தம் படிப்பை விட்டு தொழிலுக்கு வர வேண்டிய தேவை, நிர்பந்த தேவை. அப்போ தொழிலுக்கு வந்தா அவனுக்கு ஒரு தொழில் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச தொழில் என்னன்னா ஷூக்கு பாலிஷ் பண்ற தொழில். ஷூக்கு பாலிஷ் பண்ற தொழில். இப்போ கிறிஸ்தவ வாலிபன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிடுவான். ஆராதனைக்கு போய் பார்த்தால் எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்க, தசமம் கொடுக்குறாங்க. ஆனா இவனுக்கு கொடுக்க இல்லை. இதனால இவனுக்கு ரொம்ப வேதனை. ஆண்டவருக்கு ஜெபிப்பான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் நமக்கு தசமம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே வருகிறான். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறான், வாரான், வீடு சொல்ல கவனிக்கிறான். இவனுடைய ஜெபம் என்ன? என்னை ஆசீர்வதித்தால் நான் கொடுப்பேன். ஒரு நாள் சனிக்கிழமை கடையை மூடுற நேரத்துல ஒருத்தர் தன்னோட போலீஸ் ஷூக்கு போலீஸ் பண்ண சொன்னாங்க. போலீஸ் பண்ண முடிய அவன் கையில பெரும் தொகையான பணத்தை கொடுத்தான். இதற்கான பணத்தை வாங்கி அவன் என்ன செஞ்சான்? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் கையில கிடைச்ச அவ்வளவு பணத்தை ஆண்டர் கொடுத்தாச்சு. அவ்வளவு ஆண்டருக்கு கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு இப்ப வீட்டுல அம்மா சொல்றாங்களா, நீங்க வீட்டுல சாப்பாடு கூட இல்லை, கிடைச்சது அப்படியே கொண்டு ஆண்டர் கொடுத்துட்டா யாரு சாப்பாடு தருவா? சொன்ன கத்தை பார்த்துட்டு இப்போ உனக்கு நம்பிக்கை என்ன? தசமமாக கொடுத்த கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அதான் நம்பிக்கை. அடுத்த நாள் காலையில வேலைக்கு போறான். வேலைக்கு போயிட்டு திங்கட்கிழமை வேலைக்கு போனா காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு வேலையும் வரல. என்ன நம்பிக்கை? தசமமாக கொடுத்துட்டோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்போ காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை ஒண்ணுமே வரல. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடந்தது? பெரிய ஒரு மழை சோடு பேஞ்சா வேலையும் இல்லை. அதோட பட்டறை என்று சொல்லுவாங்க. செருப்பு பழுது பார்க்கிறோம், பட்டறை என்று சொல்லுவாங்க. பட்டறை சுத்தி அப்படியே தண்ணி மிதந்து வருது. மிதந்து வந்தா என்ன செய்யறார்? வேலையில தானே அங்க பாக்குற போது ஒரு பெரிய ஒரு ரப்பர் துண்டு அதுல மிதந்து வருது. அந்த ரப்பர் துண்டு மிதந்து வரும்போது அந்த ரப்பர் துண்டை கையை போட்டு எடுத்து
வச்சு என்ன செய்யலாம் யோசிக்கும் போது டைம் பாஸுக்காக என்ன செய்யணும் சொல்லியிருந்தார். இவனுடைய காலை அதுல வச்சு வரைஞ்சி அந்த கால அளவாக அதை வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து ஒரு அதுக்கு மேல ஒரு பட்டி போட்டு செட் பண்ணணும். ஒரு கால் போட்டிட்டு போவாங்க செட் பண்ணி எடுத்தாச்சு. நேரம் முடியுது. முடிஞ்சோடனே கடையை மூடணும். பட்டறையை மூடிட்டு போகணும் வீட்டுக்கு. அந்த பட்டறையை மூடுற நேரத்துல தண்ணியெல்லாம் அங்க நிக்கிற நேரத்துல ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்ன ஷூக்கு போலீஸ். இப்போ அவர் ஷூவை கரெக்டா சொக்ஸோட நனைஞ்சின சொக்ஸ் என்ன நினைச்சுன்னா இவர் அந்த சொக்ஸ் நலையாம இருக்க இவர் வரைஞ்சா இருப்பாங்க ஒரு ரப்பர் துண்டுல. அந்த ரப்பர் துண்டை அவர் காலில் கொடுக்க இதை போட்டு கொண்டு நில்லு. இந்த ரப்பர் துண்டை போட்டா அது ரொம்ப சுகமா இருக்கு. ரப்பர் துண்டு போட்டவர் அவர் ஷூ பாலிஷ் பண்ணி முடிய அதிகமா பணம் கொடுத்தாரு. கொடுத்தது மாற்றமில்லை, இந்த ரப்பர் துண்டை இவனுக்கு தான் அப்படின்னு அவர் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். ரப்பர் வாங்கிட்டு போயிட்டார். போய் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு 2-3 நாளைக்கு பிறகு ஒருத்தர் வாராராம் அந்த தெருவுக்கு. இந்த தெருவில் ரப்பர் செருப்பு செய்கிற ஒருத்தர் இருக்கார். யார் அவர்? தேடிதான் ஒருத்தரும் இல்லை. இந்த வாலிபர் சொன்னா ரப்பர் செருப்பு செய்யறவங்க யாரும் இல்லை, இதுதான் நடந்தது, ஒரு காரியம் நடந்தது, இதை பயன்படுத்தி நான் இது செஞ்சேன். அப்போ அவர் வந்து குறிப்பிட்ட அளவு ஜோடு எனக்கு ரப்பர் செருப்பு செஞ்சு தாங்க ஓடலை கொடுத்தார். அந்த வாலிபனுக்கு பேர் தோமஸ் நெட்டியா. அப்படித்தான் உலகத்துல ரப்பர் செருப்பு உருவாக்குற பாட்டா என்ற கம்பெனி உருவாங்க. ஆண்டவர் பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டார். சிலர் இன்னைக்கு பணம் வெளிபெறக்கல் பணத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் வாசலைக்கிறார். நீ உலகம் முழுவதும் பாட்டா கம்பெனி இல்லாத தேசம் இல்லை. இந்த பயணம் எங்க ஆரம்பிச்சு பயணம்? ஒரு வீதியில தெருவில் ஆரம்பிச்சு பயணம். கர்த்தர் அந்த வாலிபரை ஆசீர்வதித்தார். ஆமென். அதே போல கர்த்தர் நீங்க உங்களுக்கு உண்மையா இருந்தால், நீங்கள் அவருக்கு உண்மையா இருந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கடை சாதாரண பெட்டி கடை தான், ஆனா அந்த பெட்டி கடையை பெரிய பெரிய மாளிகையை மாற்ற அவருக்கு முடியும். உங்க சாதாரண உங்களுடைய ஒர்க் ஷாப் சாதாரண ஒர்க் ஷாப்பா இருக்கும், அதை 1000 பேர் வேலை செய்யற பெரிய ஒர்க் ஷாப் அவருக்கு மாற்ற முடியும். அல்லேலூயா. ரோட்ல சிக்கனை சுட்டு வித்தவர் தான், வித்த கம்பெனி தான் இருந்து KFCங்கிற கம்பெனி. அந்த KFC உருவாக்குனவர் எங்க ரோட் முத சிக்கன் வித்தாங்க ரோட்ல. இன்னைக்கு உலகம் முழுவதும் KFC இல்லாத நாடு இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் உங்களை வாக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றுவாரா? சொன்ன வாக்கை நிறைவேற்ற நீங்க என்ன செய்யணும்? முதல்ல இது வாயை மூடணும். சொல்லுங்க மதம் வாயை மூடணும். அமைதியா இருக்கு. ஆமென். இரண்டாவது என்ன செய்யணும்? விசுவாசம். என்ன செய்யணும்? ஐசி ஓட்டல பண்ணி வச்சாலும் என்ன செய்யணும்? என்ன விசுவாசம்? ஆண்டவர் நேசிச்சுவாங்க. ஆண்டவர் எனக்கு டாக்டர் கத்திரி எடுத்தால் விசுவாசிக்கணும். கத்திரி எடுத்த டாக்டர் கத்திரியை வச்சுட்டு போற அளவுக்கு அந்த கேள்வி செய்யணும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கடைசி செய்த மட்டும் சொல்றேன். கடைசி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்த வாக்குத்தத்தம்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதி ஆகணும்னா ஆபிரகாமுடைய சந்ததி உருவாகணும்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை இருக்கும். அவன் அந்த பிள்ளை தான் யாரு? ஈசா. யாருங்க? ஈசா. இப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு பெரிய. இப்போ வாக்குத்தத்தம் கொடுத்த அதே ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, உன்னுடைய ஏக சுதனம் உன்னுடைய புத்திரனமா இருக்கிற ஈசாக்கு எனக்கு நீ நான் காண்பிக்கிற தேசத்துல பலி கொடு. பலி கொடுத்தா சந்ததி பெருகுமா? பெருகா. இது ஆபிரகாமுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். ஆபிரகாம் யாரை விசுவாசித்தார்? கர்த்தர் சொன்னால் அதிகாலையில் எழுப்பி போய் மலை உச்சியில சேனம் கட்டு, அங்க சேனம் கட்டினார் காண்பிக்க தேசத்துக்கு போ. போராறு மோரியா என்ற தேசம் வந்துச்சு. மோரியா தேசத்துல தேவன் காண்பிக்கிற மலை வந்தபோது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை பார்த்தார். சொன்னார், நானும் பிள்ளையாண்டான அவளை மட்டும் போய் திரும்பி, நானும் பிள்ளையாண்டான போயிட்டு பிள்ளையாண்டான கொண்டுட்டு வாரேன்னு சொன்னாரா? திரும்பி வருவோம்.
மலைக்கு மேல ஏறுறாங்க. யாரு? ஆபிரகாமும் ஈசாக். எந்த பிள்ளைய பலி கொடுக்க போறாரோ அந்த பிள்ளைய தலையில வேற கட்டு நெருப்பு இருக்கு, கத்தியும் இருக்கு. இப்ப ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், அப்பா பலி கொடுக்கிறதுக்கு நெருப்பு இருக்கு, கொல்லி இருக்கு, கத்தி இருக்கு, எங்க ஆட்டு? தேவன் அவன் மலைக்கு மேல போனாங்க. ஆபிரகாம் பிள்ளையை கட்டி பலிபீடத்தை கட்டினார், விறகு அடுக்கினார், பிள்ளையை கட்டி கை காலெல்லாம் கட்டி வெளிவிட்டு தூக்கி வச்சு கத்தி ஓங்கி வெட்ட போனார். அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய சொந்த பிள்ளையை கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பலி கொடுத்ததுனால தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால தான் உலகத்துக்கு ஆட்டுக்குட்டியானவரே வந்தார். தெரியுமா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டியானவர் யாரு? யார் ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு என்ற ஆட்டுக்குட்டியான உலகத்துக்கு வரனா பாவ மன்னிப்பு என்ற மீட்பு நமக்கு இல்ல. எத்தனை ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் செஞ்ச தியாகம் ஆட்டுக்குட்டியானவர் உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஆமென். ஹalleluya. விசுவாசிங்க, இந்த வருஷம் விசுவாசிங்க, அதிக விசுவாசிங்க. நடக்காததை கர்த்தர் நடப்பிப்பார், செய்ய முடியாத கர்த்தர் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் சந்தேகப்படாம விசுவாசிங்க. 2025 வருஷம் என்ன நடந்தாலும் சந்தேகப்படாதீங்க. ஆண்டவருக்கு அடுத்த ஒரு நிமிஷம் போது நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஆண்டவருக்கு ஒரு ராத்திரி போது நம்ம தலை உயர்த்த, ஆண்டவருக்கு இந்த மட்டக்களப்புல ஒரு பெரிய செல்வந்தனை பிடிக்க ஒரு நிமிஷம் போதும். ஆமென். அந்த செல்வந்தனை நம்ம சபை கொண்டு வரதுக்கு ரொம்ப நிமிஷம் போகாது. நம்புறீங்களா? ஹalleluya. நம்முடைய திட்டம் இல்ல அவருடைய திட்டம், அவருடைய திட்டம் இல்ல நம்முடைய திட்டம். ஆமென். கர்த்தருக்கு அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகவே, செவி கொடுக்க முடியாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகுது. எத்தனை பேர் நம்புறோம்? நம்ம என்ன 2025 வருஷத்துல விசுவாசி விசுவாசி ஜெபத்துல ஜெபத்துக்கு தடை என்னன்னா உங்களோட அவிசுவாசம். விசுவாசிங்க. இல்லாததை இருக்கிறா போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். எனவே நாளை கூட ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். விசுவாசிங்க. இல்லாததை உருவாக்குவார். ஆமென். கொடுக்கிறேன் என்று சொல்றவர் கொடுப்பார். கொடுக்கிற வரைக்கும் நம்ம விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? பேசாம இருக்கணும். சிலருடைய வாய் டைப் லைனர் மாட்டாங்க. டக 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 டகன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நிறைவுடன் ஒரு நாளும் நிறைய இடத்துல நமக்கு தவறு இடம் நம்மளோட வாய் தான். பழமொழி ஒன்று இருக்கு, தாய் தன் கவலை தன் வாயால. ஏவாளுக்கு கர்த்தர் நினைச்சு ஏவாளுக்கு வந்து கேட்டார், சர்ப்பம் எடுத்து உன் தேவனாகி கர்த்தர் தோட்டத்தின் நடுவில் இருக்க மரத்தின் கனியை சமம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அப்படின்னா ஆமா இல்லைன்னு ஒரு ஸ்ட்ரைட் ஆன்சர் கொடுத்துருவோம். ஆமா இல்லை இல்லையா? அப்படித்தானே? இது கதை சொல்லிச்சு. கவலை எதால கட்டுச்சு? நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் கேட்டது எதனால தெரியுமா? அதுதான் பவுல் தாவீது சொல்றான், நாவு கொள்ளாத விஷம் நிறைந்ததான், இதை கடிவாளம் போட்டு அடக்கலாம். என்னத்தை போட்டு? கடிவாளம். உலகத்துல வேகமா ஓடுற மிருகம் தான் இது, குதிரை. அதை அடக்கிறது கடிவாளம் மூக்குல போட்டு போவாங்க. கடிவாளத்தை பிடிச்சி இழுத்தா பிரேக் அதுதான், நின்றுவாரு. ஆனா நமக்கிட்ட பயங்கர வேகமான ஒரு மிருகம் இருக்கு. என்னது? நாவு. இது விஷம் நிறைந்தது. வேதம் அப்படிதான் யாக்கோபு சொல்ற விஷம் நிறைந்தது. இந்த ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போடுற ஒரு நம்மள நரகத்துக்கு அனுப்புற ஒரு உறுப்பு எது? நம்மள நாவு. நம்மள நரகத்துக்கே அனுப்புற உறுப்பு தான் நாவு. அப்ப இதை என்ன செய்யணும்? சொல்ல பார்த்து பேசாது, ரொம்ப பேசாது. சிலர் ஒரு விஷயம் நடக்கும்னு பெரிய இமேஜினேஷன் பண்ணிடுவாங்க, இமேஜினேஷன் கற்பனை பண்ணிடுவாங்க. நீங்க மழை வருது, மழை வந்தாலும் சர்ச்சுக்கு போவோம், சுனாமி வந்தாலும் பரவாயில்ல சர்ச்சுக்கு போகணும், வந்தாச்சு. சில கற்பனை பண்ண மழையை ரொம்ப பேசுறதுக்கு தண்ணி வந்துருமோ வீட்டுக்கு, சர்ச்சுக்கு போனா என்ன செய்யுது? சாமானா யார் தூக்குறது இல்லையா? தண்ணி வந்துருமோன்னு என்ன செய்யும்? தண்ணி சொல்லுங்க ராம வரணும், வரும். வராதுன்னா கையை நீட்டி சொல்ற தண்ணி இன்ன மட்டுமா இனிமே வராது. நீங்க சொன்ன நடக்குமோ நடக்காது?
மரணமும் ஜீவனும் சத்தமா வேலைக்கு போகல சொல்லணும். இன்னைக்கு நல்ல வேலையை கர்த்தர் எனக்கு தருவார். வெறுங்கையா வெட்டு விட்டு வெளியே போற வரும்போது ஆசீர்வாதத்தோடு யார் அறிக்கை செய்யணும்? நம்ம சொல்லணும். சொல்லுங்க ராமே. சில கணவன் வேலைக்கு போக மனுஷன் மாதிரி ஜெபிச்சு அனுப்புங்க. எத்தனை பேர் அப்படி செய்வீங்க? கணவன் மாதிரி ஜெபிச்சு அனுப்புற மனைவி மாதிரி இருக்கீங்களா? ஐயோ எப்படா இது போகுது, போனா கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பேன். நல்ல பழக்கங்களை பழகும். சொல்லுங்க ராமே. ஜெபிச்சு அனுப்புங்க. கணவனை வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. ஜெபிக்கிறதுக்கு பதிலாக லிஸ்ட் போட்டு தான் அனுப்புறேன். அன்றைக்கு வரும்போது இதெல்லாம் கொண்டு வரணும் வீட்டுக்கு வரல இல்லையா? வந்தா ஒன்னா கட்டி எனக்கு என்ன கிடைச்சிச்சு லிஸ்டோட வர. உன்னை கட்டுனதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அன்னைக்கே எங்க அம்மா சொல்லிச்சு, எங்க அப்பா சொல்லிச்சு, உன்னை கட்ட வேணாம்னு சொல்லிச்சு. அவங்க வாழ்ச்செல்லாம் மீறி உன்னை கட்டி என் வாழ்க்கை அப்படி நாசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். காது உள்ளவர்கள் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ மாங்காயை விதைச்சு தேங்காயா இருக்க முடியாது. மாங்காயை விதைச்சா மாங்காய் கிடைக்கும், தேங்காய் விதைச்சா தேங்காய் தான் கிடைக்கும். விதைக்கிறத சரியா விதைக்கும். சொல்லுங்க. அப்ப நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான உறுப்பு எது? காலையில் எழுப்பணும்னு சொல்லிப்போம். நீ ரொம்ப கவனமாயிரு. கை வச்சு சொல்றது ரொம்ப நீ கவனமாயிரு. ரொம்ப கணக்காது. இந்த நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது தெரியுச்சுதான் ஆண்டவர் கண்ணுக்கு முன்னுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு இல்லையே? இந்த நாக்க நடுவில் வச்சுட்டு 32 காட்ஸ் கொடுத்துருக்காரு. 32 காட்டை தாண்டி வந்துருக்கு வெளியே. நான் சொல்றது சரியா தான் தாண்டி அதை விட தாண்டி போற அளவு போகுது. அவர் சொல்லணும் ஒவ்வொரு நாள் காலையில தயவு செய்து நீ அமைதியாயிரு. செய்ய வேண்டியது தேவன் செய்வார். தேவன் சொன்னதை எனக்கு செய்வார். சொன்னது அவர் சர்வ வல்லவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொன்னவர் அவர் சொல்வார். நீ அவசரப்பட்டார். எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? என்னத்தை கொடுத்தார்? ஆபிரகாம் கேட்ட ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே உனக்கு நான் பலத்த ஜாதியுமா உனக்கு பல மகாபெரிய பலனுமாய் கேடகமாய் இருப்பேன். அதை அவன் பண்ணுகிறார். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து நீ என்னத்தை கொடுப்பீர்? எனக்கு பிள்ளையே இல்லையே. எப்படிங்க எனக்கு பிள்ளையே உள்ளே கொடுக்கதான் நம்ம குளிச்சு வந்தார். சொல்லுங்க ராமே. ஆமாவா இல்லையா? அதுல ஷார்ட் கட்டுவேன். என்னது? ஆண்டவரே நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், எனக்கு ஊழியம் செஞ்ச போதும், நான் இந்த வருஷத்துக்கு வேலைக்கு போகிறேன். போனா உண்மையா தான் இருக்கு. எப்படி? எனக்கு பிள்ளையே இல்லையே உள்ளே கொடுக்கதான் கொண்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சொல்லுங்க ராமே. அதுக்கடையில சொல்றாரு என்ன? என் வீட்டுல பிறந்த அவர் வரும்போது ஒரு அடிமையாக குடும்பத்தை வாங்கினார். காசு கொடுத்து வாங்கின குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அவனுக்கு பேர் எலிலேசர். என் வீட்டுல பிறந்த எலிலேசர் என் பிள்ளையாக வச்சுக்கணும். அது அவருடைய திட்டம் இல்லை. அவருடைய மனைவியாகிய சாராயுடைய கர்ப்பத்துல பிள்ளை பிறக்கும். அது அவருடைய திட்டம். சொல்லுங்க ராமே. ஷார்ட்கட் இல்ல நம்ம ஆண்டவருக்கு. ஷார்ட்கட் இல்ல. சொல்லுங்க ராமே. ஷார்ட்கட் வழியில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சர்ச்சுக்கு விளையாடி பரவாயில்ல பாஸ்டர் ஆட்டை கொடுத்துருங்க காணிக்கை போட்டா சரியாயிடும். அப்படியா? நிறைய காணிக்கை போட்டோம். நிறைய சபைகள் நம்ம சபையில கர்த்தருக்கு சோத்திரம். நிறைய சபைக்கு நான் பிரசங்கம் போகும்போது காணிக்கை நேரத்துக்கு பார்த்தா ஆக்கரை காணிக்கை போட்டோம். பெரிய ஒரு டீம் எழுதி போகும். கடன் மார்க்கெட்டுக்கு போகணும். பேக்கை தூக்கிட்டு கூட வெட்டியை தூக்கிட்டு ஹலோ காணிக்கை விட நீ தான் முக்கியம். ஹல்லேலூயா. பாஸ்டர் மழை வேலை வர மாதிரி ரொம்ப இருந்தாரு, சீக்கிரம் முடிங்க. அப்படியா? இல்லையா? கத்த நல்லவர். நம்ம வீடு போய் வரைக்கும் சேர வரைக்கும் மழை பெஞ்சாலும் நாங்கள் அலைய மாட்டோம். ஏன்னா மேக சபத்தையும் அக்கினி சபத்தையும் கொண்டு நடத்திடுவோம் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. உங்களை நடத்துவாரா? பாருங்க எவ்வளவு தூரத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடக்கணும். ரோட்டுக்கு வரணும். மழை தானே, ஊர்லேயே மழை தானே. நடந்து வந்து இல்லையா? நடந்து வந்து பஸ் ஏறி வந்துருக்கு. மழை வந்தாலும் வீட்டுக்கு போய் தான் சேரணும். எங்க நிக்கிறாரு இல்லையா? கத்தர் கொட்டிட்டு வந்து கூட்டிட்டு போவாரு. மழை வந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. எரிகின்ற அக்கினி ஆயும் சூழல் நெருப்பாயிருந்தாலும் ஒன்றுமே என்னை கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போவாரு. சொல்லுங்க ராமே. ஹல்லேலூயா.
இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2025 வருஷத்துல கத்த பெரிய காரியம் செய்யலாம். விசுவாசிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. சந்தேகம் இல்லாம ஜெபிங்க. நான் ஜெபிக்கிறேன். சில சபைக்கு வராமல் நிற்கிறாங்க. ஆண்டவர் கொண்டு வருவேன். என்னுடைய ஜெபம் ஒரு நாள் மாறாது. கொண்டு வர்றேன்னு சொன்னாலும் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. பெரிய காரியம் செய்வார். அதை ஜெபம் செய்வோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழைத்தவரே